திருச்சிற்றம்பலம். இனி ஓதுவாமூர்த்திகளோடு நாம் அடுத்து சென்று தரிசிக்க இருக்கிற தலம் திருவூரல். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலே அருளி செய்திருக்கக்கூடிய மாரிலா அவுணர் என துவங்குகின்ற ஒரு பதிகம் அமைந்த திருக்கோயிலாக இது விளங்குகின்றது. இக்காலத்திலே இத்திருக்கோயில் தக்கோலம் என்கிற திருநாமத்திலே விளங்குகின்றது. இறைவன் உமாபதீஸ்வரர், தாயார் உமையம்மை என்கிற திருநாமங்களிலே விளங்குகின்றார்கள். இது திருவுரல் என்று திருநாமம் பெற்றதற்கான காரணத்தை பல செய்திகளாக சொல்லி இருக்கிறார்கள். நந்தி தேவர் வாயில் இருந்தும் இறைவன் திருவடியில் இருந்தும் நீர் சுரப்பதனாலே இது ஊரல் என்கிற பெயரை பெற்றிருப்பதாக நமக்கு செய்திகள் தெரிய வருகிறது. ஞானசம்பந்த பெருமான் இந்த திருப்பதிகத்திலே எல்லா பாடல்களிலுமே உள்குதுமே உள்குதுமே என்று ஒரு சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கின்றார். ஏனென்று சொன்னால் நினைப்பதும் உள்குவதும் சற்று வேறுபட்ட நிலைகள். திருக்கோயிலுக்கு செல்லுகிற பொழுது இறைவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான் என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கையிலே கொண்டு வருகின்ற தேங்காயோ, கையிலே கொண்டு வருகின்ற பழமோ, கையிலே கொண்டு வருகின்ற சூடமோ, கையிலே கொண்டு வருகின்ற வெற்றிலை பாக்கோ, இவற்றையெல்லாம் அவன் எதிர்பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இவற்றையெல்லாம் நாம் காலங்காலமாக எடுத்துக்கொண்டு அவரிடம் காட்டிக்கொண்டு திரும்பவும் மீண்டும் நாமே எடுத்துக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை எத்தனை நாள் அவனும் பார்த்து கொண்டிருப்பான், எத்தனை நாள் நாம் கொடுப்பது போல எடுத்து சென்று திரும்ப எடுத்து வருவது என்றும் தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே சிவபெருமான் எதை எதிர்பார்க்கிறான், நம்மிடம் நாம் என்ன தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்று நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிகம் பாடிய திருமுறை ஆசிரியர்களுடைய எதிர்நோக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பாடல்களை அவர்கள் பாடி தந்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் கிட்டத்தட்ட 4000 பாட்டு, அப்பர் சுவாமிகள் 4000 பாட்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1000 பாடல்கள், இப்படி இவ்வளவு பாடல்களை எதற்காக பாடி வைத்திருக்கிறார்கள்? இந்த பாடல்கள் எல்லாம் எதற்காக பாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் திருத்தலங்களிலே வழிபாடு என்பது திருமுறை பாடல்களாலே அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த திருக்கோயில்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது இந்த திருப்பாடல்களை நம்முடைய வாயினாலே நாம் பாட வேண்டும். வாயை திறந்து இந்த பாடல்களை பாட வேண்டும். அப்பொழுதுதான் வழிபாடு. இது நீங்கள் ஒரு செய்தி தெரிந்து கொள்ளலாம். இந்த சுற்றித் திரிகின்ற விலங்குகளுக்கெல்லாம் ஒரு பெயர் சொல்லுவார்கள், வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லுவார்கள். அதுக்கு என்ன வாய் இல்லையா? வாயினால தானே அது சாப்பிடுகிறது. அது ஏன் வாயில்லா ஜீவன் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டால், வாயை உண்பதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல தெரியாமல் இருக்கின்ற அவற்றையெல்லாம் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லுவதனால நம்முடைய மக்களிலேயும் பல பேர் வாயை உண்பதற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அந்த வாயினாலே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லாமல் ஆரூரா என்று அலரானில்லை என்றாரே பெருமான், அதுபோல அவனுடைய திருநாமங்களை சொல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே வாயில்லா ஜீவன்கள், அந்த பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள்தான். எனவே இப்படி நாம் நம்முடைய எண்ணங்கள் முழுவதையும் அவனுக்கு தந்து நம்முடைய வாயினாலே அவனுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய அருளை மற்றவர்கள் பெருமையாக பேசுகிற பொழுது அதை கேட்டு இப்படி கேட்பதும் சொல்லுவதும் சிந்திப்பதுமாக இருக்கிற ஒரு நிலைதான் வழிபாட்டு நிலை. இதனாலே வருவது என்ன என்று கேட்டால், அவனையே முழுமையாக உள்ளே அடக்கிக் கொள்ளுகிற நிலை. அதுதான் தியானம் என்று சொன்னார்கள். அந்த உள்குகின்ற நிலை, இதை உள்குதல் என்று தமிழிலே சொல்லுகிறார்கள். இந்த உள்குதல் என்பதுதான் சிந்திப்பதிலும் சொல்லுவதிலும் கேட்பதிலும் எல்லாவற்றிலும் திரண்ட ஒரு பயனாக வருகின்ற ஒரு நிலை. அந்த திரண்ட பயனை தருகின்ற ஒரு பதிகமாக இதை தந்திருக்கின்றார். அதனாலேதான் அவர் உள்குதுமே உள்குதுமே என்று அந்த பாடல்தோறும் குறிப்பிடுகின்றார். ஊரல் அமர்ந்த பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே என்று கூறுகின்றார். அதிலே ஒரு இடத்திலே சொல்லுகிற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார், நம்மை ஊனம் அறுத்த பிரான் திருவூரலை உள்குதுமே என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஊனம் அறுத்தல் என்கின்ற இந்த செயல்பாடு இருக்கிறதே, இது சிவன் ஒருவனால் தான் முடியும். எத்தனையோ கடவுளர் இருக்கலாம், அவர்கள் நமக்கு வேண்டியவற்றை கூட தரலாம். அதுவும் சிவபெருமானுடைய அதிர்ஷ்டித்தல் நிலையில இருந்துதான் அந்த தெய்வங்கள் அந்த சக்தியை பெற்று நமக்கு அந்த உபாயங்களை செய்கின்றன. அதிலே தவறு ஏதும் இல்லை, உண்மைதான். ஆனால் இந்த கடவுளருக்கெல்லாம் நமக்கு நாம் வேண்டுவனவற்றை ஏதோ ஓரளவில் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கான யோகியதை என்று சொல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லவா, அதை தருவதற்கு அவர்களுக்கு வல்லமை கிடையாது. ஒன்றை நமக்கு தரலாம், ஆனால் தரப்பெற்ற பொருளை நாம் அனுபவிப்பதற்குரிய அந்த யோகம் என்று சொல்லுகிறார்களே,
அந்த யோகம், அந்த போகத்தை தருவதனாலே பயனில்லை, போகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் வேண்டும். அந்த யோகத்தை தரக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதனாலே தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்திலே பாடுகிற பொழுது சொல்லுவார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை என்று சொல்லுகிறார். இந்த புணர்த்தல் என்பது என்ன என்று கேட்டால், செல்வம் தருவது மட்டுமல்ல, அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த யோகியதையும் தருகின்றவன் சிவபெருமான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஊனமறுத்தல் என்பது அந்த யோகியதையை தருவதுதான். ஏனென்று சொன்னால் ஊனம் இருக்கிற பொழுது அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை கிட்டாது. அதனாலதான் திருவண்ணாமலையிலே பதிகத்திலே சொல்லுகிற பொழுது கூட சொல்லுவார், ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும், அதுவும் உண்மை பொருள் போலும் என்று குறிப்பிடுவார். ஊனம் அறுப்பதிலே ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன என்று கேட்டீர்கள் சொன்னால், ஒரு பொருள் அழுக்காக இருக்கிறது, அந்த அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் ஒரு துணியை எடுக்கின்றோம். துணியை எடுத்து அந்த அழுக்கை அந்த பொருளில் இருந்து நீக்குவதற்காக துடைக்கின்றோம். துடைத்தவுடனே என்ன ஆகிறது என்று சொன்னால், நாம் துடைத்த பொருள் தூய்மை அடைகிறது. ஆனால் அந்த அழுக்கு என்ன ஆகிறது தெரியுமா? நீங்கள் துடைத்த துணிக்கு வந்து விடுகிறது. எனவே இந்த துணியினாலே நீங்கள் துடைக்கின்ற பொழுது பொருள் தூய்மை அடையலாம், ஆனால் மற்றொன்று தூய்மைக்கேடு அடைகிறது. இதுதான் உலக வழக்கு. ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஊனத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால், ஊனம் நீக்குகிறவர்களுக்கு இந்த ஊனம் வந்து சேர்ந்து விடுகிறது. சிவபெருமான் ஒருவன் தான் அந்த வல்லமை உடையவனாக இருக்கிறான். ஊனத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவன் மற்றவர் ஊனமாக இருக்கக்கூடிய வினைகளை நீக்குகின்றான். ஆனால் அவனுக்கு வினையினாலே எந்த விதமான பாதகமும் இருப்பதில்லை. அதனாலே தான் சொன்னார், நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் என்று சொல்லுகிறார். நஞ்சை உண்ட பிறகும் கூட அது நன்மை பொருளாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த நல்ல பொருளிலும் ஒரு நஞ்சு கலப்பதானால் அந்த பொருள் நஞ்சாகத்தான் ஆகுவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பொருளிலே நஞ்சு சேர்ந்த பிறகும் கூட நஞ்சு நண்பொருளாக ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எத்தனை நஞ்சு வினைகள் நம்மிடம் இருந்தாலும் சேர வேண்டிய சிவத்திடம் சென்று சேர்ந்தால் இந்த நஞ்சையும் அமுதாக்குவிப்பார் சிவபெருமான் என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதைத்தான் நம்மை ஊனம் அறுத்த பிரான் திரு ஊரலை உள்குதுமே என்று குறிப்பிடுகின்றார். சிவபெருமானை நாம் தியானிப்போம் என்பது ஒரு வகை. ஆனால் திருஞான சம்பந்தர் பல இடங்களிலே சிவபெருமானை தியானிப்பதை சொல்லுகிற செய்தியோடு சேர்த்து அந்த சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் புரிகின்ற திருத்தலத்தையே தியானிப்பதாக சொல்லுவார். திருத்தலமும் சிவபெருமானுடைய திருவருள் பெற்றது. திருத்தலத்திற்கு அதனால்தான் திரு என்கிற அடைமொழியும் கொடுத்து நாம் சொல்லுகின்றோம். திரு ஊரல், திரு இளம்பயங்கோட்டூர், திரு ஒற்றியூர் என்று திரு சேர்க்கிறோமே, காரணம் என்ன என்று கேட்டால், அந்த தலமே சிவ வடிவம்தான். அப்படி தலத்தையே சிவமாக கருதி வழிபாடு செய்வது. தலத்திற்கும் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு அதுதான். ஒரு ஊரிலே ஒரு கோயில் இருக்குமானால், ஊரும் கோயிலும் தனித்தனியாக இருக்குமானால் அதை கோயில் என்றும் இதை ஊர் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் ஊரையும் கோயிலையும் பிரிக்க முடியாதபடி ஒரே கோயிலாகவும் கோயிலே ஊராகவும் இருக்குமானால் அதற்கு தலம் என்று பெயர். உதாரணமாக பழனி என்று எடுத்துக்கொண்டால், பழனி ஊரையும் பழனி தலத்தையும் நாம் பிரித்து அறிய முடியாது. எனவே பழனி என்பது தலம். ஆனால் கபாலீஸ்வரர் மயிலை கோயில் என்பது கோயில். அது சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு கோயில். கோயிலை தனியாகவும் ஊரை தனியாகவும் பிரிக்கக்கூடிய நிலையிலே இருப்பதனாலே அது கோயில், அது தலம். இந்த வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சுவாமி சொல்லுகிறார், திரு ஊரலிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமானை நாம் உள்குவோம் என்று சொல்லவில்லை, திரு ஊரலை உள்குவோம் என்று சொல்லுகிறார். எனவே திரு ஊரல் என்று சொல்லக்கூடிய திருத்தலமே சிவ வடிவம். அந்த திரு ஊரல் என்கிற திருத்தலத்தை நாம் நினைத்தாலே, அதை எண்ணினாலே, அதை தியானித்தாலே, அதை வணங்கினாலே சிவனுடைய அருளை பெறலாம் என்கிற செய்தியை சொல்லுகிறார். இந்த அற்புதமான இந்த பதிகத்தை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் இதோ நம்மோடு வந்திருக்கிறார். இப்பொழுது நமக்காக அவர் பாடி அருளப் போகின்றார். கேட்டு நாம் மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். தக்கோலம் என வழங்கும் திரு ஊரல் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த தேவாரம். பண் வியாழக்குறிஞ்சி. ராகம் சௌராஷ்டிரம். தாளம் ஆதி. மாறு இல்ல ஊணர் அரணம் அவை மாயவோர் வெங்கணையால் அன்று மாறு இல் அவுணர் அரணம் அவை மாயவோர் வெங்கணையால்
பொழிலும் திகழ் செங்கையல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த ஊரல் அமர்ந்த விரான் ஒலியார் கழல் உள்குதுமே ஊரல் அமர்ந்த விரான் ஒலியார் கழல் உள்குதுமே மத்த மத கரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால் மத்த மத கரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த உரித்த எங்கள் விமலன் மெத்த உரித்த எங்கள் விமலன் விரும்பும் இடம் தொத்து அலரும் பொழில் தொத்து அலரும் பொழில் சூழ்வயல் சேர்ந்து ஒளிர் நீலம் நாளும் நயனம் ஒத்து அலரும் கழனி திருவூரலை உள்குதுமே ஏன மறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்ட அழகார் நன்றும் காணமருமான் மறி கை கடவுள் கருதும் இடம் வானமதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் அறுத்த விரால் திருவூரலை உள்குதுமே நெய்யணி மூயிலை வேல் நிறை வெண்மழுவும் அனலும் அன்று கையணி கொள்கையினான் கடவுள் இடம் கையணி கொள்கையினான் கடவுள் இடம் வினவில் மையணி கண்மடவார் பலர் வந்து இறைஞ்ச மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான் திருவூரலை உள்குதுமே எண் திசையோர் மகிழ எழில் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அளித்தால் அவன் தாழும் இடம் வினவில் கொண்டல்கள் தங்கு பொழில் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நஞ்சை உண்ட வீரான் அமரும் திருவூரலை
அருள மகிழ்ந்தானிடம் பின்னவில் செருத்தழுவாள் அரக்கன் சிரம் தோடும் மெய்யும் நெறிய அன்று ஒருத்து அருள் செய்த வீரான் ஒருத்து அருள் செய்த வீரான் திருவூரலை உள்குதுமே நீரின் மிசை துயின்றோன் நிறை நான் முகனும் அறியாது அன்று தேரும் வகை நிமிந்தான் அவன் சேரும் இடம் வினவில் பாரின் மிசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச மகிழ்ந்து ஆகம் ஊரும் அரவு அசைத்தான் திருவூரலை உள்குதுமே பொன்னியல் சீவரத்தார் புலி தட்டையர் மோட்டமணர் குண்டர் பொன்னியல் சீவரத்தார் புலி தட்டையர் மோட்டமணர் குண்டர் என்னும் இவர் கருளாய் ஈசனிடம் வினவில் என்னும் இவர் கருளா ஈசனிடம் வினவில் தென்னன வண்டினங்கள் செரியார் பொற்கூந்தழகார் தன்னை உன்னவினை கெடுப்பான் திருவூரலை உள்குதுமே உன்னவினை கெடுப்பான் திருவூரலை உள்குதுமே கோடல் இரும் புறவில் கோடல் இரும் புறவில் கொடிமாட கொச்சையர் மண் மெச்ச ஓடுபூனல் சடை மேல் கரந்தான் திருவூரல் நாடல்லரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் வல்லார் பரலோகத்திருப்பாரே ஏ